ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 28th February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். இப்போ ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஸ் டேஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 420 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. ஸோ இந்த மந்தோட கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எல்லாருமே வந்து 22,800 பிரேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெக்கவரி இருக்கும் அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. பட் வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ரெக்கவரியை கொடுக்குற மாதிரி இப்போதைக்கு தெரியலை. ஸோ ஏறக்குறைய இது வந்து 21,800 சப்போர்ட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி அது மிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபால் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் வந்து ரொம்பவே கீழே தள்ளி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 21,800 சப்போர்ட்டை வாங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா 22,124 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இன்னும் ஒரு 300 பாயிண்ட்டு வரைக்கும் வந்து இது கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மேபி ரெக்கவரி ஆகலாம். இன்னுமே வந்து எஃப்ஐஸோட செல் வந்து ரொம்பவே மார்க்கெட்டை வந்து பாதிச்சிட்ருக்குது. டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 31 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் நிறைய பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து அந்த ரிஸ்க் வெயிட்டு நாம்ஸை வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கிறதோட எஃபெக்ட்லாம் இன்னும் ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோ ஃபைனான்ஷியல் இருக்குது, ஒரு 14 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. 52 வீக் லோ கிட்டேயே போயிடுச்சு ஜியோ ஃபைனான்ஷியல். லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் ஒரு 12% கிட்ட அது விழுந்துருக்குது. தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டீல் வந்து ஜியோ ஃபைனான்ஷியலில் நடந்ததாக ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதாவது ஒரு 10.8 lakh ஷேர்ஸ் வந்து கைமாறினதாக ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து ஜியோ ஃபைனான்ஷியல் வந்து விழுந்திருக்குது. டெக் மஹேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஐடி இண்டெக்ஸ் ஃபுல்லாமே வந்து பயங்கர ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்போ வேணால் என்ன வேணால் புதுசாக டேரிஃப்ஸை விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது. இது வந்து யூஎஸ்ஏ நம்பி இருக்கிற நம்மளோட இந்தியாவோட ஐடி செக்டாரை வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் வச்சுருக்குது. அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் ஃபுல்லாமே கொஞ்சம் சரிவை சந்திச்சிட்ருக்குது. அதோட இம்பேக்டில் டெக் மஹேந்திராவும் இந்தளவுக்கு விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா 7வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்கிறாங்க. 11,639 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து அவங்களோட ஒரு 700 கோடி அளவுக்கு வந்து அதிகமாக வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 12,308 crore 8,000 crore பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்கிறாங்க. 17வது கண்டினியூஸ் டேவாக டிஐஸ் வந்து பை பண்ணுறாங்க. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 47 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. $2,862 வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. குளோபல் கியூஸ் வந்து கொஞ்சமே வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்டில் ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருக்கிறதுனால கோல்டு வந்து இந்த சரிவை சந்திச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.